விரத விவிதபூதவ்ராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பௌத்து பரஸ்மின் செபுஷி பக்தி ரூபா. ஆழ்வானுடைய 1000வது வருஷத்தில் திருமலையில் இருந்து திருவேங்கமுடியான் எம்பெருமானார் நியமனத்து பேரில் கிருஷ்ணன் பிரார்த்திக்க அடியேனை நியமித்துள்ளார். நான் கேட்டேன், நான் போய் ஆழ்வார் எங்கே, நாம் எங்கே, ஆழ்வாருடைய வைபவம் எங்கே, எம்பெருமானாருடைய ஆசிரியத்த அவருடைய பெருமைகளை சொல்ல அடியேனால் முடியுமா? சுமந்து மாமலர் நேர் தொடர் தூபம் கொண்டு ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிழா அடிமை செய்து கொண்டே திருமலையில் இருப்பிடமாக இருக்க என்னை வெளியில் சென்று நேரு போய் நம்ம ஆழ்வானுடைய வைபவத்தை சிறப்பாக இன்றைய தினம் அவருடைய சரித்திரத்தை எல்லாம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாரும் கண்குளிர காணும்படியாக கட்டாட்சிக்கும்படியாக காட்சிவாரம் என்ற நியமித்தார் போல இருக்கு. இதில் 2 விஷயம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம व्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये என்று உலகத்தில் சாதாரணமாக ஒரு ஆச்சாரியன் சிஷ்யன் சேர வேண்டுமானால் ஆச்சாரியனாக இருக்கிறவன் நல்ல அனுஷ்டானம் உள்ள ரத்னங்கள் கிடைக்குமான்னு ஆச்சாரியன் தேடிக்கொண்டிருப்பான். அப்படியே சிஷ்யனும் நமக்கு ஞானம் அனுஷ்டானம் இவன் நன்றாகவே உடையனான ஆச்சாரியன் கிடைப்பானான் என்று பரஸ்பரம் உலகத்தில் தேடிக்கொண்டிருப்பார்களாம். அதில் ஆழ்வான் பெற்ற பெருமை என்ன, எம்பெருமானாருக்கு என்னன்னா, எம்பெருமானாருடைய 2 விஷயங்கள் சொல்லி ஆழ்வான் பெருமை தான் சொல்ல வேணும். ஆனால் முதல் ஆச்சாரியனை சொல்லி சிஷ்யனுடைய சம்பந்தத்தை சொல்லலாம் என்று 2 வார்த்தைகளில் உடைத்துக் கொள்ளுகிறேன். எம்பெருமானார் ஆமுதல்வன் என்று ஆளவந்தார் ராட்சித்த எம்பெருமானார், அந்த எம்பெருமானார் விந்தியமலையிலிருந்து தேவப்பெருமாளுடைய சகாயத்தில் தாய் தந்தைகளுமாக புத்திரன் வாத்சல்யமாக கஞ்சி சேர்ந்தார்கள். அங்கே புத்திரனாக இருந்தான் அந்த எம்பெருமானாருக்கு. எவ்வளவு நாள் பிள்ளையாக இருக்கிறது, அப்பாவாக வேண்டாமான்னு அவருக்கு தோன்றான். திருநாராயணபுரம் சென்றார். வாராய் செல்லப்பிள்ளாயின்னு எங்கள் அப்பா வேஷத்தை கொட்டுண்டு பிள்ளை ஆக்கி கொண்ட பிறகு பெரிய பெருமாளுக்கு சென்றார். துவயம் அர்த்தானுசாரேன எவத்தை கொண்டு இங்கே எழுந்துள்ளீரம்னு பெரிய பெருமாள் தேவனை பார்த்து, எப்பவும் சிஷ்யனாக இருந்தால் ஆச்சாரனாகிறது எப்போ அப்படின்னு யோசனை வந்துதான். அப்பனுக்கு தெங்காள் எழுத்தருளம் பெருமாள்னு திருமலையில் சென்று ஆச்சாரியனாக ஆன. அது மட்டும் போராது, கூட பிறந்தவாள் ஒன்றும் இல்லையோ அப்படின்னு எம்பெருமானாருக்கு ஒரு பிள்ளையாக இருந்தேன், அப்போ நான் சிஷ்யனானேன், ஆச்சாரனானேன், கூட பிறந்தவா இல்லைன்னா அப்போது அதுதான் ஆழ்வார்களுக்கு நடுவில் பாட்டு 5 குடிக்கு ஒரு சந்ததியாயின்னு ஆண்டாளை ஆண்டாளுக்கு தகப்பனாராக வாழ்த்து நாமத்தில்
பெரும்பூதூர் மாமனிக்கு பின்னா நாள் வாழன்னு இப்படி எல்லாரும் சேர்ந்து பெரிய திருவேங்கடம் உடையவருடைய பிரபாவத்தை காட்டினார். சரி, பஞ்சாச்சாரியன்னு ஒரு பிரமாதத்தை இங்கேருந்து போன ஒரு மந்திரத்துக்காக 18 தடவை சிரமப்பட்டு மந்திர உபதேசம் பெற்றுட்டார். அந்த மந்திரத்தில் நாம் ஒருவன் இதுபட்டாலும் உலகமெல்லாம் உஜ்ஜீவிக்கும்படியாக பண்ண வேணும்னு அவ்வளோ துணிச்சல்ல ஆச்சாரியனுடைய நியமனத்தையும் எல்லாரும் தேசா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு ஆக வேண்டிய பெருந்தன்மையான பான்மையை உடைய எம்பெருமானார் அப்போ கேட்டாராம், இந்த மாதிரி சொன்னேன்னு ஆச்சாரியன் கேட்க, நான் ஒருவன்தானே இத்தனை பேரும் ஜீவிக்க மாட்டான்னு. ஏன்னா ஆச்சாரனுடைய பெருந்தன்மைக்கு உடைய இவர் தேடிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு தன்மை உள்ளவர் திருதண்ட காஷாயங்கள் திருதண்ட பவித்திரங்கள் போல திருதண்டத்துக்கு இதுவாக எப்பொழுதும் ஆழ்வான் ஆசிரிச்சார். ஆச்சாரியனாக அந்த திருதண்டத்தில் ஆச்சாரனாக எப்பவும் விட்டு பிரியாமல் இருந்து ஆழ்வானால்தான் ஸ்ரீபாஷ்யத்தை உடையவர் நிறைவேற்ற முடியாத ஒரு பாக்கியம் கிடைத்தது. அந்த பெருமை உடையவருக்கு உண்டு. அப்படியே நான் பெறலோகம் எல்லாரும் பெற வேணும் என்றதான ஒரு பெருந்தன்மை சொன்னவுடனே உடையவருக்கு ஒரு சந்தோஷம். சிஷ்யனாக இருந்தால் உபயோகத்தின் நாதந்தான் இருந்தாலும் ஆச்சாரனுடைய இதில் ஒரு புள்ளி விழுந்ததை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறதுன்னு பார்த்தார். அப்போது ஆழ்வானால் அந்த குறையை நீக்கி கொண்ட ஒரு எம்பெருமானார் திருமலையில் சங்கரமாக போயின்ட்டுருக்கேன். திருமலையில் எழுந்திருந்து ஒரே இதில் உட்காண்டார். ஞானமுத்திரையோன் வாழிய அப்படி ஞானமுத்திரையில் திருமலை எழுந்திருக்கார். இப்போது வெங்கடகிருஷ்ணன் சுவாமி திருவேங்குடியான் பிரார்த்திச்சாமல் இருக்கு. திருவேங்குடியான்னு சொன்னால் இவர் கழுக்க மாட்டேன்னு தெரியும். அந்த பரம்பரில் வரக்கூடிய எம்பெருமானார் மணவாளமாக சிம்மாசனாதிபதிகள் உள்ள அந்த இதுக்கு சொல்ல வேணும்னு திருவேங்குடியான் உடையவருக்கு சாய்ச்சாராம். நேர் வாரம் அப்படின்னாரா, நானார் நேர் யாருன்னார. ஏன் சுவாமி இப்படி கேட்பார்? தேவர் அடியான இடத்துல சங்க சக்கரம் பெற்ற ஒன்று இல்லையோ, நான் ஆச்சாரம் இல்லையோ, ஆச்சாரனுக்கு ஒரு கைங்கிற ஒரு இது உண்டு தெரியுமா அப்படின்னாராம். என்ன அப்படின்னாராம். வேடிக்கையாக சொல்லிட்டுருக்கேன். அது சமன்வயப்படுத்தி நான் எல்லாருக்கும் இந்த திருவடியில் ஆசிரியித்தால் சம்சாரமாகிற கடல் அப்படியே வத்தி போய் முழங்காலுக்கும் கீழே வத்தி போயிடும். அப்படியான ஒரு அனுகிரகத்தை நான் பண்ணுவேன். ஆமாம், நியாயம்தான் அப்படின்னார. அப்படி வத்தினத்துக்கு பலன் நாங்கள் ஏதோ ஒன்று தேவரை சமர்ப்பிக்க வேண்டாமான்னு ஆசிரியச்சுவாள் கேட்டாளாம். ஆமாம், சமர்ப்பிக்கணும். திருவேங்குடியானே இந்த மாதிரி எங்களுக்கு இவ்வளோ உபகாரம் பண்ணார, இந்த அறம் காணிக்கேன்னாலாம். அது மாத்திரம் வாங்கப்படாதுன்னாலாம். கை நீட்டி வாங்கினால் பட்டிஷன் வச்சுடுவா, அதனால் கூடாதுன்னாலாம். ஏன் அப்படின்னாலாம். அங்கே போகும், என்ன ஆச்சாரியன் இருக்கார், அவரை ஆசிரியித்தா அவரை காட்டுவார், உண்டையில் போடுங்கன்னாலும். அப்போது உடையவர் சாச்சார் பெருமாள் சாச்சாரா எனக்கு என்னுடைய ரட்சணை செய்ய வேண்டியது யாருன்னாராம். ஆச்சாரியன் தேவர் எழுந்து உண்டியில் வரக்கூடியதெல்லாம் கணக்கெண்ணி எனக்கு கொலுவல் சொல்ல வேண்டியது என்னறாம். அதனால் நித்தியமடியாக இப்போவும் ஜெயங்காருடைய குமாஸ்தான் ஒருத்தர் இருந்து உண்டி எண்ணுவோம், எல்லா கணக்கும் சொல்லுவோம். கொலுவுன்றதான பஞ்சாங்க சிரவணத்தில் உமக்கு இவ்வளோ வந்து நாங்கள் எம்பெருமான் நியமனத்து மேலே ஒப்பிப்போம். ஆனால் செலவுன்னா அது என்ன இஷ்டம், சொல்ல வேண்டியது நீ அப்படின்னு ஆச்சாரியனுடைய ஒரு பிரதிபத்தை அப்படி காக்க வேண்டியது. ஆச்சாரியனாக இருக்கிறவன் சிஷ்யனுடைய யோகக்ஷேமத்தை பராமரித்து அவன் முன்னுக்கு வர வேண்டும், நல்லா இதுவாக அனுகிரகிக்க வேணும்னு உடையவர். அதனால்தான் திருமலையில் ஞானமுத்திரையோடு கூட எழுந்தருள் இருக்கலாம். அப்படிப்பட்ட உடையவர் நியமனத்து பேரில் கோரத்துக்கு பூர்வாசிரமத்தில் ஒரு வந்திருக்கேன். சின்ன சுவாமியாருக்கிட்ட ஒரு முறை செவிச்சிருக்கேன். ஆசை தேரலில் ஆசை இது இல்லாமல் மறுபடியும் நீர் போய் சித்திரரூபமாகவும். ஆனால் எல்லாரும் கதைகள் மகான்கள்லாம் நல்ல விஷயங்களை சொல்லுவா. அது எல்லாம் அவளும் சொல்கிறதுக்கு அவளுக்கு விட்டுடும். சித்திரரூபமாக கண்ணுக்கு திருஷ்யமாக கண்ணுக்கு எதிர்கண்டால் அது சில மனுஷல் படியும்.
சிலருக்கு சொன்னால் காது மூலமாக அது படியும். இப்படி அநேகம் உண்டு. நீர் போய் அந்த சித்திரூபமாக என்ன ஆழ்வானுடைய வைபவத்தை காட்டியிருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்துவாரும் நியமித்தாமல் இருக்கு. சங்கரமாக சொல்லி என்னுடைய சரீரத்துக்காக நிறுத்தின்றிருக்கேன். அப்படிப்பட்ட ஆழ்வானுக்கு எம்பெருமானார் எப்பவும் திருநண்டம்மா கையிலேயே வச்சுருப்பாரா 26 ஸ்லோகங்கள் சட்டமில்லையா சட்டன்னு புரிக்கிறது இல்லை, விஷயம் தெரியும். சரி, சங்கிரகமாக நிறுத்திட்டு மேல் கொண்டு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாரும் கிரகித்து நாமும் கூடியிருந்து உங்களோட அனுபவிக்க திருவேங்குடியான் பூவார்கள் பிரார்த்தித்து கொண்டிருக்கேன். ஆழ்வாருடைய 1000 வருஷம் இல்லை, 1க்கு 100 1000மாக இல்லை, 100 1000 பல வருஷங்களும் இப்படியே கொண்டாடும்படியாக திருவேங்குடியான் பூவார்கள் பிரார்த்தித்து கொண்டு தோல் நிறுத்தி நம்முடைய பெரிய சுவாமிகளுடைய அனுசரணம் நடைபெற்றது. சுவாமி வயோவருக்கான நமக்கு சுருக்கமாக தெரிவித்தார். அதுவே நமக்கு அது